பிரவீன் என்னமோ பண்றேன் நண்பர்களே, என்னமோ சுரீரியா நண்பர்களே, டிஷ்யூ பேப்பர் வச்சு வாயை துடைக்கிறியா என்னமோ பண்றியா பிரவீன். நம்ம வந்து எங்க போறோம்னு தெரியல. காரணம் நல்லா மதியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தப்ப என்கிட்ட கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நண்பர்களே. காசு வாங்கி போறியா? பின்னாடி உள்ள காசு வாயை துடைக்கிறாரு, டிஷ்யூ பேப்பர் வச்சு மாட்டிக்கிட்டாரு. வாந்தி எடுத்து நல்ல வேலை முழுங்கிட்டேன்டா. இப்படி பேசாதடா, எனக்கே வாந்தி வரும்டா கார்ல. ஆமாடா, உனக்கு வாந்தி வருமோ? ஆமா. ஓகே गाइस, நம்ம எங்க போறோம்னு தெரியல गाइस. ஆனா எங்க போறோம் गाइस, அங்க போறோம்டாங்க. அந்த அங்கதான் நம்மளும் போறோம். வாங்க அந்த அங்கக்கு போவோம். தவிர்க்க முடியாம காரணத்தினால காசி நம்மளை விட்டு போயிட்டாரு நண்பர்களே. வீட்டு வரைக்கும் போயிருக்கா நண்பர்களே. சாயங்காலம் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆமா, இப்ப ஆயிருக்க போயிருக்கானா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க போறோம். எங்கடா போறோம் தெரியல. இங்கிட்டு வந்துட்டோம். காரை யூட்டனை வலிச்சு போய் இவன் நேரம் போய் காரை ரிட்டர்ன் போறதுக்கு வலிச்சுட்டு நேரம் போறியாடா. ரோடு வேற போட்டிருக்காங்க. நிப்பாட சொல்லு, நிப்பாட்டி செக்கிங் அவ்வளோதான். எங்க வீட்டா நண்பர்களே, இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஆல்பினுக்கு நான் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஆல்பின் வந்து பாத்தீங்கன்னா கார்ல தாண்டா போறோம் வாடான்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கொடைக்கானலுக்குலாம் கேரளா கூப்பிடுவேன். ஆனா நான் வந்து வாமிட் வருதுன்னு ஒரு ரீசனை சொல்லிட்டு தப்பிச்சிருவேன். அதனால பார்த்து ஏன்னா அமைதியா, அதனால பாத்தீங்கன்னா என்னால அவனுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு பதிவை மன்னிச்சு கூட ஆல்பின்னு. எனக்கு என்ன தெரியல, இந்த 4 நாதாரிங்க கூட வந்தா மட்டும் எனக்கு வாமிட் வர மாட்டேன்றது. அது வந்து அதனால அடுத்த 2 செகண்ட் அந்த வாமிட் இல்ல அவனே அந்த வாமிட் இல்லடா, கார்ல வர வாமிட் தானே. அப்ப என்ன சொல்றேன், நம்மள டீசென்ட் ஆர்மி இருக்குடா. அவனுக்கு மன்னிப்பு கேட்டுக்க, மன்னிச்சுக்க. எனக்கு சீரியஸாவே எப்படி சொல்றது, அமைதியா வந்தா வாமிட் வந்துடும். அதனாலதான் உங்க கூட வந்தா எனக்கு வாமிட் வருது. என்னடா அப்பல கரெக்ட் தான்டா. நான் கத்திட்டே இருக்கேன், அதனால வாமிட் வர மாதிரி. ஆனா அவன் இல்ல, நம்ம வந்து அப்படி இல்லடா. அதே மாதிரி இருக்கும். உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதே வந்து என்ன பண்றியா நீ அதனால போட முடியாது. 647 ரூபாய் நண்பர்களே, பாலத்து மேல ஏறாங்க நண்பர்களே. எனக்கு கூட எங்க கொண்டு போறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. மாறி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. லைசன்ஸ் எடுக்க நாங்க கூட எடுத்துட்டேன். எடுக்கணும், டச் விட்டு போயிடுச்சு. எப்ப எடுத்த நீ? ஆமால, நீ போறோம் காசா போறேன். வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆமா வந்து மட்டும் பார்த்து லைட்டா கவனிச்சு விடுங்க. பார்த்து சிறப்பா பண்ணி விடுங்க. ஏன்டா வண்டியில வந்திருக்கான். அப்புறம் அந்த வண்டியில அந்த மாதிரி உட்கார்ந்திருக்கான். இப்பெல்லாம் உட்கார தேவையில்லடா. நமக்கு ஹைட் விடாரி, அவன் குட்ட டீன்ல இருக்கியா. அரி நான் சொல்ற ஏரியா கண்டி விடுறான். அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு அப்படியே எஸ்பிஐ வழி தெரியும்ல, அந்த கராச்சி தோனி ஊர், தெரியாது யாருக்குமே. நேரம் போய் சிவகாசியில போயிட்டு ஒரு சீனி வெடி பாயிட்டு வாங்குறோம். அங்கே வெடிச்சு முடிச்சுட்டு நீட்டா வீட்டுக்கு வந்துடும். A few moments later. நீ கூட வந்த மட்டும் வாந்தி வருது. சார் ஆரி ஆரி அமையாரா சத்தியமா
நிப்பாட்டுறது கஷ்டம் இல்ல, அமைதியா சமணர் மலையெல்லாம் தாண்டி போறோம். இன்னும் போய்கிட்டே தான் இருக்கோம். நாங்க 4 பேரு. எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. சா 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 சாரி 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 இதெல்லாம் ராகம்டா. அந்த ரோஜா பூ நீ தான் இருக்கிற நீதான் அந்த லிரிக்ஸ் எடுக்கிற. என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும் வானின் நீலமேகம் என்ன முட்டு முட்டி திரும்ப. அது யாரு? சுபாஷ் சந்திர போஸ். நாங்க 4 பேரு. எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. வண்டி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்போம்? எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினேன்? நான் எனக்கு தெரிஞ்சு 800 மீட்டர். 800 மீட்டர் அடி. நம்ம இப்ப போனது சொல்றேன்டா. ஓட்டுனதா? ஓட்டுனது ஏன்னா கேட்டேன், ஓட்டுனதானே கேட்டேன். சரி, எத்தனை கிலோமீட்டர் காரை ஓட்டுன தெய்வமே சொல்லி தொலை. ஒரு 50-60 பேர். 60 பேருமா? 60 கிலோமீட்டர் ஓட்டி எங்க வந்திருக்கோம்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு வந்து இந்த டீ குடிக்கிறோம். இல்ல போய் சொல்றேன், தூரமா தான் இருக்கு டீ கடை. என்ன 1 கிலோமீட்டர் இருக்குமாடா? என்ன 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? தெரியாது. அதான் கேட்கிறேன் உன்கிட்ட. டயட்ல இருக்காரு, சுகர் கட்டுன்றாரு பிரவீன். நான் சென்னை போனா ஏன்? அது என்ன சென்னை சுகர் கட்டா? சென்னை சுகர் கட். இது மதுரைனா எல்லாமே சாப்பிடுவோம். மதுரைனா எல்லாமே எழுதி எங்க நம்ம கார் வண்டியும் ஜோடியா நிக்குது. 2 மாதம் கழிச்சு இப்பதான் டீ குடிக்கிறேன். அப்படியா? நம்மளாம் டீ ஒரு 5 நாளைக்கு 5 டீ ஓடாம வாழ்க்கை ஒரு நாள் ஓடாது. ஏன் உளருது வாய் எனக்கு? டீ எப்படி இருக்கு கிரிவன்? பேச மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு இந்த பாருங்க அதெல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து வந்து எங்கே போகிறோம்னா சாம வீட்டில் இறக்கி விடாம. ஏன்டா இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறீங்கடா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.